25,000 ரூபாய்க்கு ஒரு 5G மொபைல். ஒன்ப்ளஸோட வேறு லெவலாக ஆப்டிமைசேஷன் பண்ண ஒரு கேமரா. சொல்லும் போது தெரிஞ்சிருக்காது என்ன ஃபோனுன்னு. ஒன்ப்ளஸ் நோடோட குட்டி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம் யுவர் பாய் ஏகே. திஸ் இஸ் ஆர் சேனல் ஏகேஸ் தமிழா ரிவ்யூ. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இதுதான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஒன்ப்ளஸ் நாடோட பாக்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா நாடு அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்மளோட ஒன்ப்ளஸ் நாட் மொபைல் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே பத்திரமா கையில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் வே நாட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் டைப் ஒரு கலரு, உங்களுக்கு வந்து ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்குது. பிடிச்சிருந்தா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது உள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் லெட்டர் ஒன்று இருக்குது. வெல்கம் லெட்டர் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட டிபியூ கேஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. பில்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஒன்ப்ளஸ் நாடோட ஸ்டிக்கர்ஸ் எப்பயுமே வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒன்ப்ளஸ் நாடுன்னு ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஒரு கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ரெட் கேபிள் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜருக்கு ஒரு கேபிள் ஒன்று தராங்களே, அந்த கேபிளோட கார்டு. இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் உள்ள பார்த்தோம்னா நம்மளோட ஒன்ப்ளஸில் எப்பவுமே ஃபேமஸான ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் 30T விராப் சார்ஜர். இந்த சார்ஜர் மூலியமாக 1 மணி நேரத்தில் 0 to 100% சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி பார்த்துடலாம். பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். 6.44 inch ஃப்ளூயிட் AMOLED LCD டிஸ்பிளே ப்ளஸ் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே. வீடியோ இல்லை மூவி எதாவது நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க வித் 5G சப்போர்ட். நம்ம அம்பானி தலைவர் வந்து 2021 5G சிம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஃபோன் வந்து யூஸ் ஆகும். இந்தியாவிலேயே கம்மி ரேட்டில் கிடைக்கிற 5G மொபைல் இது ஒன்று தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட OS பார்க்கலாம். ஆக்சிஜன் OS 10.5 மேலே Android 10 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல OSன்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 6GB RAM 64GB ROM, 8GB RAM 128GB ROM, 12GB RAM 256GB ROM தராங்க. ஸோ இது எது நான் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-12 தான் பண்ணுவேன். 6 வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதோட பேட்டரி அப்படின்ட்டு பார்த்தோன்னா 4115 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 30T விராப் சார்ஜர் தராங்க. ஸோ இந்த சார்ஜர் மூலியமாக நம்ம அதை சார்ஜ் பண்ணோன்னா 1 ஹவரில் 0 to 100 சார்ஜ் ஆகிடும், அரை ஹவரில் 70% சார்ஜ் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஹை கிராஃபிக்ஸ் கேம் லைக் PUBG அந்த மாதிரி ஏதாவது கேம் விளாட்றீங்கன்னா 6 to 7 மணி நேரம் சார்ஜ் கண்டிப்பாக தாங்குது. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் வந்து எனக்கு எது பிடிக்கல அப்படி இதெல்லாம் கொடுக்கல, எது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. நீங்கள் அப்படி ஹெட்ஃபோன் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கன்வெர்ட்டர் ஒரு 30 ரூபாய்க்கு அதை வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளூடூத் ஹெட்செட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் PUBG விளாட்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது PUBGயில் போயிட்டு HD தான் ஒர்க் ஆகுது, HDR ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கிளிக் பண்ணி பார்த்தா அது வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், 6GB RAM 64GB ROM வாங்காதீங்கன்ட்டு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்கல. மெமரி கார்டு நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 64ன்றது அவ்வளோவா நம்மளுக்கு பத்தாது. எப்படியோ 128 பத்தலை அப்படின்னா 64 வந்து பத்தாது தான். ஸோ வந்து வாங்காதீங்க. ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோனில் கிடையாது, நம்மளோட சேனல் இல்லைனா யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பாரில் போய் நம்மளோட சேனல் நேம் ஏகேஸ் தமிழா ரிவ்யூ அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளோட சேனல் நேம் வர மாட்டேங்குது. அது இன்னும் 2 வீக்ஸில் சரியாயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலை க்ரோத் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளான் வந்திருக்கும், இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. ஸோ ஐ எம் யுவர் பாய் ஏகே. திஸ் இஸ் ஆர் சேனல் ஏகேஸ் தமிழா ரிவ்யூ. தேங்க்யூ, பாய் அண்ட் see you.